அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 46 3 மற்றும் 4 வசனங்களை நான் படிக்கிறேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிறார். உன் தாயின் கற்பத்திலே தோன்றும் முன்னே உன்னை ஏந்தினேன், உன்னை தாங்கினேன். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, இந்த பூமிக்கு நீ வர்றதுக்கு முன்னாடி உங்க அம்மா வயிற்றுல இருந்த அப்ப இருந்தே நீ என் நினைவில் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ கர்த்தர் நம்ம நினைவாயிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். உலகத்துல நிறைய மனிதர்கள் நம்மளை மறந்துடுறாங்க. கூடவே இருப்பான், ஆனா ஒரு கட்டம் வர்றப்ப அவன் நம்மளை விட்டு போயிடலாம். இல்ல, மறக்கடிக்கப்படுகிறோம். சில மக்கள் பாருங்க, நம்மளை நிராகரிச்சிடறாங்க. அதை பத்தி எல்லாம் தெரியும் பிரதர் அவங்களுக்கு, ஆனா என்ன நிராகரிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயின் கற்பத்தில் தோன்றும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அவன் அவர் அப்ப ஆரம்பித்த ஆண்டவர் சொல்றாரு, நரை வயது மட்டும் ஏந்துவேன், தாங்குவேன். அவன் உண்மையுள்ள தெய்வன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்மையுள்ள தெய்வன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை தனிமையா இருக்க நான் விடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவன் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மையுள்ளவர். ஒருபோதும் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறது, இனிமேலும் நான் ஏந்துவேன், இனிமேலும் நான் சுமப்பேன், இனிமேலும் நான் தப்புவிப்பேன். அவன் ஏந்துவார், ஏந்தி கொண்டு போவார். அப்படின்னா என்னன்னா, அவர் கரத்துல நாம் இருக்கிறோம். அப்போது நம்ம விழுந்தாலும் அவர் கரத்தில் தானே விழுகிறோம். நம்மளை அப்படியே ஏந்தி கொண்டு போகிறார். எந்த சேதங்களும் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை ஏந்துவார். அடுத்து என்ன போட்டிருக்காரு, சுமப்பாராம். அவர் நம்மை சுமப்பார் என்று சொல்றப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா பாரங்கள் கம்மியாகி விடுகிறது. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். உன்னை இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா நான் சுமப்பேன். அப்பா பையனை பார்த்து பேசுகிறாங்க பாருங்க, வேலைக்கு போகாமல் இருக்கிற ஒரு பையனை பார்த்து. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் தாண்டா உன்னை பார்த்துக்கிறேன். இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ டில் த எண்ட். அதுதான் விஷயம். முடிவு பரியந்தம் நான் உன்னை சுமப்பேன். ஆமென். அப்போ ஏந்துவாராம், சுமப்பாராம். அடுத்து தப்புவிப்பேன். பொல்லாப்புகளுக்கு தப்புவிக்கிற தேவன் இவர். அப்ப நம்முடைய பாதுகாவலராக இவர் முடிவு பரியந்தம் நமக்கு இருக்கிறார். எனவே நீங்க சோர்ந்து போகாதீங்க. எனக்கு யாரும் இல்லை, இங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்லாதீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட்டை இனிமேல் சொல்லாதீங்க. கர்த்தர் ஏன் இதை அனுமதித்தார், அதையும் நீங்க இனிமேல் சொல்லாதீங்க. இதை சொல்லுங்க, இம்மட்டும் ஏந்தினீரே, இனியும் ஏந்துவீர், இனியும் சுமப்பீர், இனியும் தப்புவிப்பீர், இனியும் தாங்குவீர், உமக்கு நன்றி. இப்படி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. விசுவாசம் வளரும். விசுவாசம் வளர வளர நம்ம அப்படியே தைரியம் ஆயிடுவோம் பாருங்க. விசுவாசம் வளர வளர எதனாலும் பார்த்துக்கலாம், கர்த்தர் இருக்காருன்றத தைரியம், விசுவாசம், தைரியம், நம்பிக்கை எல்லாமே வந்துடும் பாருங்க. அவன் கர்த்தர் உங்களை ஏந்துவார், கர்த்தர் உங்களை சுமப்பார், கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க தனியா இருக்க போவதே இல்லை. முடிவு பரியந்தம் அவர் உங்களோடு கூட இருப்பார். சொந்து போகாதீங்க. ஆமை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.